குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இப்போ ஒரு காலாப்பசி சேர்றதுக்கு நம்ம ஒரு பாக்கஞ்சி ஒன்று செய்வோம். இதுக்கு பேர் வந்து பால்சோறுன்னு சொல்லலாம், பாக்கஞ்சின்னு தான் நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். பால்சோறு வந்து இன்னொன்று, நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது வந்து எங்கள் வீட்டுக்காரரோட கிராமத்தில் அந்த கஞ்சி வந்து ஃபேமஸ்ஸு. இது வந்து எங்கள் கிராமத்தில் உள்ள ஃபேமஸ்ஸுமா. ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு இந்த பால் சோறு போட்டு இதை செய்வோம் நாங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இது பிடிக்காது. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு தான் இது. நான் வந்து அரை கப்பு தான் போட்டேன். அரை கப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணின்னு கரெக்டாக அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு காலாப்பசி சேர்றது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம தீத்தி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் வந்து குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குமா. வாழைப்பழம் போட்டு அரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும். வெள்ளை சோத்தில் ராத்திரிலாம் எங்கள் அத்தாலாம் வந்து அம்மா செஞ்சு வைப்பாங்க, போட்டு சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னு தெரியலை, எங்களுக்கும் தருவாங்க. இப்போ வாங்க நம்ம வாங்க வீடியோவுக்கு போவோம். இதாம்மா பச்சரிசி, ஊர் அரிசி தான் பச்சரிசி. நான் வந்து அரை கப்பு தான் எடுத்தேன். இது வந்து 2 பேருக்குத்தேன். நல்லா சாப்பிட்றவளா இருந்தால் ஒரு கப்பு போட்டுக்கிறோங்க. இது வந்து தண்ணியில் போட்டால் நம்மளுக்கு லைட்டாக ரோஸ் கலரில் வரும். இது தெரிஞ்சு எங்கள் கிராமத்தில் அவ்வளோ பேருக்குமே இது தெரியும் எப்படி செய்யணும்னு. இது தெரியாதவளுக்குன்னு நான் சொல்கிறேன், சரியா? அதோட சுத்தமாக கழுவிட்டு நான் வந்து கரெக்டாக 5 குடம் தண்ணி வச்சேன். எனக்கு பத்தலை. அப்புறம் இன்னொரு குடம் ஊற்றி 6 குடம் தண்ணி வச்சேம்மா. அதோட உப்பு வந்து இவ்வளோ தான் நான் போட்டேன். நான் வந்து அரை கப்புத்தேன். தண்ணி நல்லா பிடிச்சி இழுத்துச்சு. இப்போ வந்து அவ்வளோ வேகலை. மறுபடியும் தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு நான் வந்து தேங்காய் பால் செய்கிறேம்மா. மறுபடியும் வேக வைக்கல, பொடி தீயில வச்சுருங்க, சிறு தீயில. தேங்காய் பால் எடுத்தாச்சு. அந்த தேங்காய் பால் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு, சில பேருக்கு வாழைப்பழம் பிடிக்காது, அதனால் பாதி வாழைப்பழத்தை எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று நைகள் நிறங்களும் அரைச்சிக்கிறோங்க. அதில் சீனி, உப்பு போட்டுக்கிறோங்க. சீனி வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். எனக்கு வந்து 3 ஸ்பூனு பெரிய ஸ்பூன் வந்துச்சு, 2.5 ஸ்பூன் வந்துச்சு சீனி. நான் வந்து 3 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் தான் எடுத்தேன். அது நான் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், இனிப்பு பத்தலை, அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டேன், சரியா? 2.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனு சீனி. நீங்கள் உங்கள் விருப்பம், இனிப்புலாம் உங்கள் விருப்பம். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இதில் வந்து வாழைப்பழத்தையும் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி போடலாம் அதில். ஏன்னா அந்த பாதி வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன செய்ய, அதிலே கட்டிங் பண்ணி போட்டுற வேண்டியதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சோத்தில் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்மா. இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க, வெட்டி வெட்டி போட்டுருங்க. ஏன்னா சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன், அதனால் அந்த பூவை செஞ்சு போட்டாமல் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கட்டிங் பண்ணி போடுங்க. அதோட அவ்வளோதான், பால் ரெடி. இப்போ நம்மளுக்கு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், பற்றியில் சிறு தீயில் தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நச்சு பார்க்கணும். நம்ம இப்படி நச்சோம்னா அதை நஞ்சிடணும், பொங்கல் மாதிரி நல்லா நஞ்சிடணும், சரியா? அதோட அடைச்சிருங்க. கொஞ்சம் சதம் தான் இருக்கும், அடைச்சி வைங்க. கொஞ்சம் நேரத்தில் எரிவிடும். ஒரு 5 நிமிஷம் சென்று தட்டில் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு, தட்டில் போட்டு ஆப்பையை நனைச்சிக்கிட்டு இப்படியே வட்டம் செஞ்சீங்கன்னா அழகாக வட்டம் விழுந்துடும். களிக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆப்பையில் வந்து நல்லா தண்ணியை நனைச்சிக்கிறோன்னா, நனைச்சிக்கிட்டு ஸ்பூனாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஓரம் எல்லாத்தையும் அழகாக அப்படியே உயரமாக ஆக்கி விட்டு நடுவுக்கு தாவாக்கிடுங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றினா நம்மளுக்கு கீழே வராது. அதுக்கு தான் இந்த மாதிரி தான் பெரிய தட்டில் 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய தட்டில் போட்டு எங்கள் ஊரில் வந்து விசேஷத்துக்கெலாம் வைப்பாங்க. இப்போலாம் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. நான் சின்ன பிள்ளைகள் உள்ளதை சொல்கிறேன். அதோட அந்த இதில் அழகாக செஞ்சுட்டு அதில் என்ன செய்யுங்க, தேங்காய் பாலை ஊற்றுங்க. இது எங்கள் ஊருக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எங்கள் கிராமத்து டிஷ்ஷுன்னு. இது தெரியாதவோ தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe JJ Max Kitchen. Bye. See you.